இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஷீலா மீன் குழம்பு தான் வச்சுருக்காங்க. ஸோ இதோட தலை பகுதி, நடு பீஸு, வால் எல்லாத்தையும் போட்டு மீன் குழம்பு தான் செஞ்சுருக்காங்க. இதில் கத்திரிக்காய், மாங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வதக்கி போட்டு புளி நல்லா கரைச்சி ஊற்றி சும்மா சூப்பராக புளிப்பாக டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் ஸ்பெஷல். அடுத்தது வெள்ளை சாதம் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ வடித்த சாதம். ஸோ இதை ஆல்ரெடி மார்னிங் அக்காவுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டாச்சு. ஸோ மீதி சாப்பாடு இருக்குது. நான் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு தூத்துக்குடி சைடு அந்த மாதிரி சவுத் சைடில் தான் அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. ஸோ நாங்கள் கடலூர் சைடு. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. மீன் குழம்புல புளி ஊற்றி நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மீன் போட்டு இறக்குவோம். ஸோ மீனும் உடையாமல் பார்த்து இறக்குவாங்க. ஸோ அந்த சைட்லாம் பார்க்கும்போது தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. ஸோ மீனும் அது கூட சேர்த்து கொதிக்க வச்சுருவாங்க. ஸோ மீன் கரைஞ்சிரும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைடு இப்படி தான் வைப்போம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இதை பார்த்து பழகிறதுனால அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் மாங்காய், மீன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு வாய் வைக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. ஸோ அதோட அப்டேட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.